பிந்து கோஷ் ஒரு காமெடி நடிகையாக இவரை நம்மில் பல பேருக்கு தெரியும். 1980 காலகட்டங்களில் தமிழ் சினிமாவில் மனோரமா, கோவை சரளா இவர்களைப் போல காமெடி காட்சியில் கலக்கி இருந்தவர் தான் பிந்து கோஷ். களத்தூர் கண்ணம்மா திரைப்படத்தில் ஒரு குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமாகி 1982ஆம் ஆண்டு கோழி கூவுது என்ற திரைப்படத்தின் மூலம் நடிகையாக அறிமுகமான பிந்து கோஷ் கிட்டத்தட்ட 100 திரைப்படங்களுக்கு மேல் தன்னுடைய கீச் கீச் குரலால் காமெடி கதாபாத்திரங்களிலும் குணச்சித்திர கதாபாத்திரங்களிலும் நடித்து வந்தார். தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகர்கள் பலருடன் நடித்த இவருக்கு தற்போது 76 வயதாகிறதாம். ஒரு காலத்தில் கஷ்டப்பட்டு சம்பாதித்த பணத்தில் சொந்த வீடு, காரு என்று சந்தோஷமாக இருந்த பிந்து கோஷ் போக போக வறுமையின் காரணமாக சொத்துக்களை விற்கும் நிலைக்கு தள்ளப்பட்டார். வயது மூப்பு காரணமாக அவரின் உடலில் பல்வேறு பிரச்சனைகள் ஏற்பட தொடங்கியது. பிபி, சுகர் மட்டுமல்லாமல் ஹார்ட் ஆபரேஷன் வரை செய்திருக்கும் பிந்து கோஷ் இருந்த பணத்தை எல்லாம் மருத்துவ செலவுக்கே பயன்படுத்தி தற்போது வீட்டு வாடகை கூட கொடுக்க முடியாத அளவுக்கு கஷ்டப்பட்டு வரும் பிந்து கோஷ் சமீபத்தில் அளித்திருந்த பேட்டியில் சினிமா துறையில் இருந்து யாராவது எனக்கு உதவ வேண்டும் என கண்ணீர் மல்க கோரிக்கை வைத்திருந்தார்.